சிவாய. ஆதிசிவன் தியான பீடத்தின் சார்பாகவும் சந்திர மௌலீஸ்வரரின் சார்பாகவும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 30/11/2025 தான் நமக்கு இங்கே பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதனுடைய மண்டல பூஜைகள் நடந்து வருகின்றது. 18/1/2026 அன்று மண்டல பூஜையின் நிறைவு நாள் சாந்தி பூஜை நடக்க இருக்கிறது. அன்று காலை 5 மணியிலிருந்து 8 மணி வரை நடைபெற இருக்கிறது. மக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். வரும் பொழுது பால், பன்னீர், பூக்கள், பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொண்டு வரலாம். தயிரும் எடுத்துக்கொண்டு வரலாம். உங்கள் கைகளாலேயே நீங்கள் அபிஷேகம் செய்து இறைவனுடைய ஆசியை பெறலாம். அனைவரும் வந்து 18ஆம் நாள் பூஜையில் கலந்து கொள்ளுமாறு அழைக்கிறேன். இப்பொழுது நாம் இருக்கின்ற காலகட்டம் தெய்வங்களை பற்றியோ தெய்வீகத்தை பற்றியோ பேசுவதற்கான ஒரு நேரம் இல்லை. இது இப்பொழுது தமிழ்நாட்டிலே நம்மை ஆளப்போகிறவரை தேர்ந்தெடுக்கிற ஒரு காலத்தில் நாம் நிற்கிறோம். எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்றால், அதிகபட்சமான மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் என்பதை யோசிப்பவர்களும், கலவரங்களை தூண்டி குளிர்காய நினைப்பவர்களும், தன்னுடைய சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த மோகத்தை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வரலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு சிலரும், மக்களுக்கு தேவையை கேட்டறிந்து செயல்படுத்தி நடக்கின்ற இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியில் மீண்டும் மறுபடியும் வந்து நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களும் களமிறங்கி நடந்து வருகிற இது ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். யாரை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பதை விட, யார் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது நம்மளுடைய வாழ்வாதார பிரச்சனை, நம்மளுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தினுடைய பிரச்சனை. இன்று இந்தியாவிலே அனைத்து மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாகவும் முன்னேற்றம் அடைந்த மாநிலமாகவும் கல்வியிலும் வேலை வாய்ப்புகளிலும் அறிவார்ந்த மக்களை உருவாக்குவதிலும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற இன்றைய அரசாங்கம் மீண்டும் வந்து நம்மை மேலும் மேலும் இந்த மாநில மக்களை உயர்த்த வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாக இருக்க வேண்டும், இருக்கின்றதும் கூட. இந்த 5 வருடங்களிலே பலவிதமான நெருக்கடிகளை இந்த தமிழக அரசு, ஒன்றிய அரசால் பல முறை வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு ஆட்சியிலே நமக்காக நல்லது செய்தார்கள் என்றால் அந்த ஆட்சியை மீண்டும் நாம் கொண்டு வருவதுதான் நல்லது. இல்லை என்றால் நமக்காக யாரும் நல்லது செய்ய முன்வர மாட்டார்கள். நல்லது செய்தவர்களை நாம் தவிர்த்தால் மீண்டும் வருபவர் அவர்களுக்கே இந்த கதி என்றால் நாம் ஏன் நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். மக்கள் முன்பை விட இப்பொழுது விழிப்புணர்வாகத்தான் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே நம் தமிழக மக்களிடம் இன்னொரு முகம் இருக்கிறது என்பதை ஒரு நடிகன் இப்பொழுது தலைவனாக வேண்டும், முதலமைச்சராக வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்த பின்னாடிதான் இன்னும் நம் தமிழ்நாட்டிலே இவ்வளவு மக்கள் மூடத்தனமாக இருக்கிறார்களா என்பதை நாம் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இவர்களையும் நாம் மேலும் மாற்றி நல்வழியிலே கொண்டு செல்ல வேண்டும். இனிமேலும் நடிகர்களை நம்பி போகக்கூடாது. காரணம், அரசியல் அனுபவமே இல்லாத ஒருத்தன், இவ்வளவு நாளும் பல பெண்களோடு ஆடி பாடி நடித்த ஒருவன், தமிழ்நாட்டுக்கு நான் முதலமைச்சராவேன் என்று வந்து வேலை செய்யும் பொழுது கூட இருப்பவர்கள் எல்லாம் எந்த மாதிரியான ஆட்கள் என்பதை மக்கள் நன்றாகவே அறிவார்கள். இது நமக்கு ஒரு தேவையற்ற ஒரு குப்பை. அதை ஒதுக்கி விடுங்கள். இருப்பவர்களிலே நாம் மீண்டும் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதிலே மிக மிக கவனமாக இருங்கள். ஏனென்றால் அடுத்து வரப்போற 5 வருட ஆட்சியிலே ஒன்றிய அரசு இன்னும் 2-3 ஆண்டுகள் இருக்கும். அவர்கள் தமிழ்நாட்டை கபலீகரம் செய்ய துடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எக்காரணத்துக் கொண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு தரக்கூடாது என்றால் மீண்டும் நாம் இப்பொழுது ஆளுகின்ற கட்சியையே மீண்டும் நாம் தேர்வு செய்தால் மட்டுமே நாம் பிழைக்க முடியும். நம் புத்திசாலித்தனம் மேலும் வளரும். நான் ஒரு சிவபக்தனாக இருந்தாலும் கூட ஏன் இதெல்லாம் பேசுகிறேன் என்றால், மக்கள் நன்றாக வாழ வேண்டும், மக்கள் ஆனந்தமாக வாழ வேண்டும்.
மக்கள் புத்திசாலிகளாக வாழ வேண்டும், மூட நம்பிக்கைகளில் மூழ்கி போகக்கூடாது என்ற காரணத்தினாலே தான் நான் இந்த அரசியலுக்குள் வந்து சில விஷயங்களை சொல்ல வேண்டியவனாக கடமைப்பட்டிருக்கிறேன். பல நூற்றாண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு கூட்டம் அனைவரையும் முட்டாளாக்கி வைத்திருக்கிறது. இந்த கூட்டம் இன்னும் முடிந்த பாடில்லை. எவ்வளவோ பேர் வந்தார்கள், இதை அடக்க நினைத்தார்கள். ஆனால் அந்த ஒரு கூட்டத்தை இன்னும் அடக்க முடியவில்லை. காரணம், எந்த விதமான ஒரு அபத்தமான ஒரு சூழ்நிலைக்கும் போய் இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள். கொள்ளையும் செய்கிறார்கள், கொலையும் செய்கிறார்கள், பெண்களை மானபங்கப்படுத்துகிறார்கள், நீதிமன்றங்களை வளைத்து போடுகிறார்கள், தேர்தல் ஆணையத்தை வளைத்து போடுகிறார்கள். அனைவருக்கும் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பணம் விநியோகிக்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தற்சமயம் தமிழ்நாடு மட்டும் கொஞ்சம் இவர்களிடம் சிக்காமல் நல்ல வழியிலே போய் கொண்டிருக்கிறது. இதை முடித்தே ஆக வேண்டும் என்ற கங்கணத்தோடு, அந்த வெறியோடு ஒரு கூட்டம் இறங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்திடமிருந்து எப்படி நீங்கள் வெளியே வந்து அவர்களை வெல்லப் போகிறோம் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். இதிலே இங்கு இருக்கக்கூடியவர்களும் ஆட்சி செய்தவர்களும் அவர்கள் பின்னாலே வேறு வழி இல்லாமல் தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் பின்னால் செல்கிறார்கள். இது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யும் பெரிய ஒரு துரோகம். துரோகத்துக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. சிவன் கட்டாயம் இந்த பாவத்தை செய்பவர்களை தண்டிப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விக்கு நான் வரவில்லை. காரணம், இருக்கிறது அப்படி என்று ஆணித்தரமாக சொல்பவர்களுடைய மனதில் இறைவன் இல்லை என்ற எண்ணம் ஆணித்தரமாக இருக்கிறது. அதனால்தான் கருவறையிலே பலவிதமான செயல்களை செய்கிறார்கள். இறைவனுக்கு வருகின்ற பொருள்களை, தங்கங்களை திருடுகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள். இவ்வளவும் அவர்கள் செய்வதற்கு காரணம், அவர்களுக்கு தெரியும் இங்கே இருப்பது கல் என்று. அவர்கள்தான் இப்போது நம்பாமல் இருக்கிறார்கள். அது எப்படியோ போகட்டும். இறைவன் இருக்கிறார் என்று நம்பக்கூடிய நாம் கட்டாயம் முன்னேறுவோம். நமக்கு எல்லா விதங்களிலும் இறைவன் அருள் புரிவார். நமசிவாய, நமசிவாய.